பண்பாட்டு பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் எம்முடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவள்ளுவர் தினம், உழவர் திருநாள், தமிழர்கள் கொண்டாடுகின்ற மாட்டுப் பொங்கல் என்பது திருவள்ளுவரை சிறப்பிக்கும் விதமாக இந்த நாளை திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகின்றோம். திருக்குறளில் இல்லாத பொருள்களே இல்லை என்று சொல்லலாம். திருக்குறளில் என்ன இல்லை? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கின்ற பொழுது, அணுவை துளைத்து 7 கடலை உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அணு என்பதே மிகவும் சிறியதான ஒன்று, கண்ணுக்கே புலப்படாத ஒன்று. அத்தகைய அணுவில் 7 கடலை உள்ளே புகுத்தினால் எப்படி அடக்க முடியும் என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அத்தகைய செய்திகளை திருவள்ளுவர் தன்னுடைய குறள் வழியாக இந்த உலகத்துக்கே வழங்கியுள்ளார். திருக்குறள் எதை பற்றி பேசவில்லை? அறம், பொருள், இன்பம். தினமும் திருக்குறளை நம் வீட்டினுடைய முற்றத்தில், அதாவது நம்ம பயன்படுத்துகின்ற நம்முடைய வீட்டினுடைய முன்புறத்திலேயே நம்ம அந்த திருக்குறள் நூலை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நூல். மாந்தனை மாந்தனாக வாழ வைக்க ஒரு சிறந்த நூல் திருக்குறளை என்று வேறு ஏதும் கிடையாது என்றே சொல்லலாம். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போலும் மக்கள் பண்பில்லாதவர், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பெற, ஊருணி நீர் நிறைந்தற்ற உலகமாம் பேரறிவாளன் திரு. நிறைய குறள்கள் சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு குறளை பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு கூட என்ன பண்றோம், கண்டிப்பா மனப்பாட பகுதின்னு சொல்லிட்டு 10-20 குறள்களை மாணவர்களுக்கு சிறு வயதில் இருந்தே அரசு பாடப்பகுதியாக வைத்திருக்கின்றது. அப்படி அனைத்து செய்திகளையும் அறிந்து மனிதன் வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டிய அனைத்து கூறுகளையும் வரையறைத்து சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய கருவூலமாக திகழ்வதுதான் திருக்குறள். திருக்குறள் நான் சென்ற ஒரு விழாவில் கூட பேசியிருப்பேன். ஜப்பான்ல திருக்குறளை என்ன பண்றாங்கன்னு சொன்னேன் நான் போன நிகழ்விலே. செப்பு தகடுகள் போல் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு குறளையும் செப்பு தகடுகள்ல பதித்து பூமிக்கு அடியில ஒண்ணா அதை சேகரிச்சு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்றோம், அதை என்ன பல பதிப்புகளாக வெளியிடுறோம், பல நூல்களாக இருக்கு, மின்னூலா சொல்றோம். இப்ப சென்ட்ரல் செம்மொழி ஆய்வு நிறுவனம் என்ன பண்ணுது, திருக்குறள் சார்ந்த நூல்கள் இல்ல தமிழ்ல எழுகின்ற பல்வேறு நூல்களை எல்லாம் செம்மொழி ஆய்வு நிறுவனம் நம்ம பெங்களூர்ல, அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த நூல்களை எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் யார் யாரெல்லாம் நூல்களை எழுதுகின்றார்களோ அந்த நூல்களை எல்லாம் தொகுத்து மின்னூலாக்க செய்கின்ற ஒரு பணி மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படி மின்னூலாக தமிழ்நாட்டில் மத்திய பல்கலைக்கழகங்கள்ல இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட உலக நாடுகள்ல திருக்குறளை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மிக வியப்பா இருக்கு. நம்மளாம் பயன்படுத்துறோம், அந்த காலத்துல செப்பேடுகள்லாம் பயன்படுத்தணும், உலோகங்களை பயன்படுத்தணும். ஆனா எந்த விதத்திலையும் தமிழும் திருக்குறளும் அழியக்கூடாது என்பதில் ஜப்பானியர் தெளிவாக இருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, செப்பேடுகள்ல பதிச்சு குறள்களை பூமிக்கு அடியில் பதுக்கி வைப்பது போல பதுக்கி வைத்து பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பணியை அவர்கள் செவ்வனே இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நல்ல விவேகானந்தர் சிலைக்கும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் மிகப்பெரிய ஒரு பாலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதெல்லாம் தமிழகத்தினுடைய ஒரு சிறப்பை இந்த உலக நாடுகளே திரும்பி பார்ப்பதற்கு மிகப்பெரிய சான்றாக தமிழகமும் தமிழக அரசும் பல்வேறு முன்னெடுப்புகளை இன்றும் கையெழுத்து வருகின்றது. அப்படி திருவள்ளுவர் என்பது திருக்குறளில் இல்லாத பொருளே இல்லை. என்ன பொருள் அதை நீ யோசிச்சாலும், அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை நிகழ்ந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு அந்த குறளில் இருக்கின்றது. எந்த நீதிமன்றங்களும் தேவையில்லை, எந்த போலீஸ் ஸ்டேஷனும் தேவையில்லை. ஒரே ஒரு திருக்குறளை ஒழுங்கா ஒரு மனிதன் படிச்சான்னு சொன்னா அவனுக்கு எல்லா தீர்ப்பும் அதுல
எல்லா ரிசல்ட்டுமே அதுல இருக்கு. அப்படி இருக்கின்ற இந்த வள்ளுவம் என்பது மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய இந்த திருக்குறள் அறம் சார்ந்த விஷயங்களையும் சொல்லுகின்றது, பொருள் சார்ந்த விஷயங்களையும் சொல்லுகின்றது, காதல் சார்ந்த விஷயங்களையும் சொல்கின்றது. திருவள்ளுவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். அதுவும் அழகா 2 அடிகள்ல சொல்லியிருக்கார். இந்த மாணவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நிறைய குழந்தைகள் இதை ஒரு ரெக்கார்ட் மாதிரி, இப்ப தம்பி எப்படி டான்ஸ்ல ரெக்கார்ட் பண்றாரோ அதே மாதிரி, மோனிஷ் எப்படி பண்றாரோ அதே மாதிரி திருக்குறள்லயும் நிறைய குழந்தைகள் என்ன பண்றாங்க, அந்த அந்த மொத்த குறள்களையுமே மனப்பாடமாக சின்ன, அது 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைலாம் இது சாதனை படைக்கிறாங்க. போன மாதம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி செக்ரட்டரியேட் போயிருக்கேன். அந்த கொரோனா காலகட்டத்தில் முழுக்கவே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் வீட்டில் இருந்து, நம்மளாம் வீட்டில் இருக்கிறோம், என்ன சமைச்சு சாப்பிடலாம்னு யோசிக்கிறோம். ஆனால் ஒரு சில பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த செஞ்சுக்கு அருகில் ஒரு பேரண்ட், ஒரு ஸ்கூல் வாத்தியார் தான். அந்த ஸ்கூல் வாத்தியார் தன்னுடைய 2 குழந்தைகளையுமே ஒட்டுமொத்த திருக்குறள் அந்த 1330 குறள்களையும் மனனம் செய்து, அதையும் ஒரு குறிப்பிட்ட கால நேரத்திற்குள் அதை மனனம் செய்கின்ற அந்த தகுதியை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ பெற்றோர்களுடைய பங்கு என்பது இந்த வாசித்தல் என்ற பண்பை அது அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் அப்ப விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்களை சந்திப்பதற்காக இந்த 2 குழந்தைகளும் வந்திருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது நாங்க குழந்தையா இருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தமிழ் மன்றங்கள்லாம் வைத்து நிறைய நிகழ்த்தினாங்க. அதுல பார்த்தீங்கன்னா அப்பயே நான் சொல்றது 25 ஆண்டுகளுக்கு முன்பே, ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்பே என்ன பண்ணாங்க, அப்பயே திருக்குறள்களை எல்லாமே முழுமையாக வாசிக்கின்ற ஆற்றல் குழந்தைகள் அப்படியே மனனமா, எப்படி தலைகளை கேட்டாலும் அந்த ஏபிசிடி சொல்ற மாதிரி மனனமா செய்கின்ற ஒரு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். எவ்வளவு அழகா, இப்போ நான் போன நிகழ்வுல கூட அந்த தமிழ், நம்ம எந்த இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இல்லை தமிழ்ச்சங்க நிகழ்வுகள்ல தம்பி மோனிஷ் டான்ஸ் ஆடும் பொழுது கூட அதுல முழுக்க அந்த திருக்குறளை அப்படியே திருக்குறளே பாடலாக இருக்கும், திருக்குறளே இசையோடு இருக்கும். அவ்வளோ நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதாவது திருக்குறளை பாடமாக படிக்காமல் பாடலாக படிக்கின்ற பொழுது, அதை இசையாக இசைநயத்தோடு கேட்கின்ற பொழுது இன்னும் அது புரியாத, அதை ரசிக்காத, அதை விரும்பாத ஒரு மாந்தர்கள் கூட விரும்பி படிக்கின்ற அளவிற்கு அந்த இசை நயத்தோடு கூடிய அந்த பாடல் உண்மையிலேயே நம்மளை அப்படியே ஈர்க்கின்றது. அதுதான் அப்போ வள்ளுவர் சொல்லாத விளக்கங்களும் அர்த்தங்களும் மனித சமுதாயத்திற்குரிய தேவைகளும் தேடல்களும் என எல்லாவற்றையுமே பறந்துபட்ட கண்ணோடு அந்த காலகட்டத்திலேயே எல்லா காலத்துக்கும் ஏற்புடையதாக, அதுதான் முக்கியம். என்னைக்கோ எழுதினார் திருவள்ளுவர், ஆனா அது என்ன பண்ணுது, இன்னைக்கு இந்த 2K கிட்ஸுக்கும் அது பயனுடையதாக இருக்கு. அப்போ எல்லா தலைமுறைகளையும் வென்று வாழக்கூடிய ஒரு நூலாக இன்னைக்கு திருக்குறள் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி உலக நாடுகள், அமெரிக்கால பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு மிகச்சிறந்த சிலை அமைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் திருவள்ளுவரை நம்ம பெருமையா பேசல, உலக நாடுகள் எல்லாவற்றிலும் திருக்குறளை முதன்மை ஒரு நூலாக கருதி அவர்கள் போற்றி பாதுகாக்கின்றார்கள். அதுபோல தமிழக அரசும், நம்முடைய பாவேந்தர் தான் சொல்றாரு, சித்திரை கிடையாது, தை தான் முதல் நாள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்களுடைய முதல் நாள் எது, தைத்திங்கள் தான் அப்படின்றாங்க. அப்போ இதையே தமிழக அரசும் நம்ம பின்பற்றி இந்த தை திருநாளையே இந்த வள்ளுவர் தினமாக இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் இந்த திருக்குறளுடைய மேன்மையை நம்முடைய சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லோரும் பயணிக்கின்றோம். அதை இசை வடிவமாக சொன்னாலும் சரி, இல்லை அதை ஒரு கட்டுரை வடிவில் அந்த மாணவர்களுக்கு கொண்டு சென்றாலும் சரி, எப்படி கொண்டு சென்றாலும் சரி, அது அவர்களுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே பிரகாசிக்க செய்யும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.